அன்புள்ளம் கொண்ட விஆர்ஷோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கிர பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். இந்த சுக்கிர பெயர்ச்சியானது ஆனி மாதம் 15ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதம் 29ஆம் தேதி வருது. இந்த ஆனி மாதத்துல நடக்க போற சுக்கிர பெயர்ச்சியானது ஆட்சி பலத்துல வரப்போகுது. அதாவது தன் சொந்த வீடான ரிஷப வீட்டுல சுக்கிர பகவான் சஞ்சரிக்கும் போதுல எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது, அதிகார ரீதியா மக்கள் அரசாங்க ரீதியாவே நிறைய மாற்றங்கள் நடக்கும். மக்கள் அதிகமான ஆடம்பர தேவைகளை நம்பி ஓட ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி இந்த ஆன்லைன் சூதாட்டம்னு சொல்லப்படுற ரம்மி சம்பந்தப்பட்டது, அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட், அதே ட்ரேடிங் வாங்கல, அந்த ட்ரேடிங் சார்ந்த அமைப்பு, அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் சார்ந்த அமைப்பு, எதிர்தில் பணம் சம்பாதிக்கக்கூடியது, ரொம்ப சௌரியமா இருந்துகிட்டு சம்பாதிக்கக்கூடிய தன்மை இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி அமைப்புகளால எந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது. அதே மாதிரி ஐடி சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கு எதுவும் முன்னேற்றம் உண்டா, புதிய ஐடி நிறுவனங்கள் எதுவும் தமிழ்நாட்டிலேயோ இல்ல இந்தியாவில ஏதோ ஒரு மூலையிலேயோ தொடங்க போறாங்களா, அதே மாதிரி நிறைய வாய்ப்புகள், சௌகரியமான வாய்ப்புகள், வசதியான வாழ்க்கை ஆபரணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிற பல விஷயங்களை சுக்கிரன் தான் பேசும். அந்த சுக்கிர பகவான் ஆட்சி நிலைக்கு வரும்போதுல எந்த மாதிரியான நல்ல நிகழ்வுகள் நடக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். தங்கம் விலை, குறிப்பா தங்கம் விலை ஆல்ரெடி ஏறிக்கிட்டே தான் இருக்கு. நகை சார்ந்த அமைப்புகள்ல பன்மடங்கு உயரத்தை தொடப்போகுது. ஏன்னா சுக்கிரன் ஆட்சி பலத்துக்கு வரும்போது அந்த நகை ஆபரணம் சார்ந்த விஷயங்கள், அழகு சார்ந்த அமைப்புகள்லாம் விண்ணை தொடும். அந்த மாதிரி அமைப்புகள் வரும்போதுல 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க இப்ப பார்ப்போம். ரிஷபராசி என்பர்களே, ராசியிலே சுக்கிரன் ஆட்சி பலத்துல இருக்கார். அப்புறம் என்னங்க, நீங்க சொல்றதுதான் எல்லாம். எல்லா வசதிகளையும் ஏற்படுத்திக்கணும், அதாவது கடன் வாங்கியாவது நம்ம சௌரியமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மையை இந்த நேரத்துல உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா சுக்கிரன் 6ஆம் அதிபதியா, சோ ஒன்னும் உழைக்கலாம் மாட்டீங்க, ஏசி ரூம்லயே இருந்து பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த நேரத்துல ரொம்ப சௌரியமா இருப்பீங்க, ரொம்ப சுகவாசியா இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க, கார்ல போகணும் கார்ல வரணும்னு நினைப்பீங்க. நம்ம வீடு ஏன் இப்படி இருக்கு, புதுசா மாத்தணும், புதுசா பெயிண்ட் அடிச்சு பழைய வீட்டை புது வீடு மாதிரி ஆக்கணும், நல்லா பல காமிக்கணும் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு இந்த நேரத்துல எண்ணங்கள் வரும். அதிக ஆடம்பரத்தை இந்த நேரத்துல விரும்புவீங்க. அதே மாதிரி லாட்டரியில பணம் சம்பாதிப்போமா, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா, ட்ரேடிங் பண்ணலாமா, இந்த 1-10 அந்த மாதிரி தொழில் எதுவும் செய்யலாமா அப்படின்லாம் யோசிப்பீங்க. ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க. ஏன்னா இவ்வளவு தூரம் வரிசையா நல்லா சொல்லிவிட்டு திடீர்னு ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா எளிதில் பணம் சம்பாதிக்கக்கூடிய கிரகமானது ராசிக்கு 8ஆம் அதிபதி தான். அந்த 8ஆம் அதிபதி ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறனால இந்த நேரத்துல ராத்திரி யோகம், எளிதில் பணம் சம்பாதிக்கக்கூடிய இந்த அமைப்பு அந்த அமைப்பு எல்லாம் இருக்குதான். இருக்குனாலும் நம்ம ஒரு கவனமா தான் சொல்லணும். காரணம் என்னன்னா, ராசிக்கு 7ஆம் அதிபதியோட கேது, கூட இருக்கிறவங்க எல்லாம் ஏமாறணுங்கிறது அமைப்பு. சோ அவங்க உங்கள்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டாங்கன்னா சோ ரொம்ப ரொம்ப வாய்ப்பு இருக்கு. நான் இல்லைன்னா சொல்ல, ஜோதிட ரீதியா இந்த நேரத்துல எனக்கு லாட்டரியில டிக்கெட் வருமா, காசு கிடைக்குமா அப்படின்னு கேட்டா வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுலயே ரொம்ப மூழ்கிடக்கூடாது, அதை நம்பியே நம்ம வாழக்கூடாது. நமக்கு ஒரு வருமானம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது ஏதோ ஒரு ரூபத்துல வந்துடும். அது இதனாலதான் கிடைச்சிச்சு அப்படிங்கிறத நம்ம போக்கஸ் பண்ணக்கூடாது. இது ஒன் டைம் தான். ஆனா ஒரு தொழிலையோ ஒரு வேலையோ நம்ம பிடிச்சி அதுக்குள்ள போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது லாங் டைம் பர்பஸ். சோ அதுக்கு மாதிரி முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். பட் ஆனா அவங்கவுங்களோட மனநிலை பொறுத்துதான் எல்லாமே. அவங்கவுங்களுக்குள்ளத பார்த்துக்கங்க. அதே மாதிரி குடும்ப ரீதியா மன மகிழ்ச்சி பன்மடங்கு உயரும். குடும்பத்துல, அதாவது கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தவங்க கூட இந்த நேரத்துல சேர்ந்துருவீங்க, ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க, சுற்றுலா போகணும்னு நினைப்பீங்க. இங்க இருந்து ஊட்டிக்கு போவோமா, கொடைக்கானல் போவோமா, திருச்செந்தூர் அதாவது அதாவது ஆன்மீக ரிலேட்டடா இருக்காது, ஃபுல்லா லவ்லி ரிலேட்டடா ரொமான்டிக்கா இருப்பீங்க, ஃபுல்லா ஜாலியா இருக்கணுங்கிற மைண்ட் செட்டுக்கு வருவீங்க. நம்ம ஏன்டா கஷ்டப்படணும், எவன் வேணா கஷ்டப்படுறா, நம்ம சாப்பிடுவோம்டா அப்படிங்கிற ஒரு டாட், அதாவது ராகு வலுத்தவங்களுக்கு அந்த டாட் வந்துடும். எவன் வேணா சம்பாதிச்சதா நம்ம சாப்பிடுவோம்டா அப்படிங்கிற அந்த டாட் எண்ணங்கள் யாருக்கு வரும்னா ராகு வலுத்தவங்களுக்கு வந்துடும். சூரியன் வலுத்தவங்களுக்கு நம்ம சம்பாதிச்சிருக்கோம், நம்ம ஹாப்பியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு வந்துடுவீங்க. ரொம்ப அற்புதமான காலகட்டம் இது உங்களுக்கு. அதே மாதிரி புதிய வாகனம் சார்ந்த அமைப்பு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, நல்லா பெரிய வாகனமா ஆடம்பர வாகனமா வாங்கணும்னு நினைப்பீங்க, இனோவா அந்த மாதிரி, அதை பார்த்தா அப்படியே லக்ஸுரியஸா இருக்கும் பாத்துறீங்களா, அந்த அமைப்பு. இது எல்லாமே லோன் ரிலேட்டடா தான் அமையும். ஏன்னா ராசிக்கு 6ஆம் அதிபதி ராசியில ஆட்சி அப்படிங்கும் போது லோன் போட்டாது ஆடம்பர வாகனத்தை வாங்குவீங்க. லோன் போட்டு வீடு கட்டுறது இந்த நேரம் தான்.
லோன் போட்டு வீடு கட்டுறது, லோன் போட்டு ஆடம்பர கார்டு வாங்குறது, லோன் போட்டு சொகுசு வாழ்க்கையை வாங்குறது, கடன் வாங்கி செலவு பண்றது எல்லாமே இந்த நேரம் அற்புதமா இருக்கும். அதாவது முழுக்க முழுக்க எண்ணத்தில் மனதில் சிந்தனை பூரா சந்தோஷத்தை பற்றி மட்டும்தான் இருக்குமே ஒழிய அது இதாகுதுங்கிறத நினைக்க மாட்டீங்க. அதே மாதிரி பூமியை விற்கிறது, பூமியை வித்து அது வர்ற காசை வச்சு ஆடம்பர செலவுகள் பண்றது. பாருங்க, கடன் வாங்கி ஒண்ணு ஆடம்பர செலவு பண்ணுவீங்க, இல்லாட்டி வண்டி வாகனம் வாங்குவீங்க, இல்ல இது வாங்குவீங்க, இல்லையா பூமியை இழந்த அந்த 4ஆம் இடத்தை இழந்து ஆடம்பரமா வாழ்வீங்க அப்படிங்கிற ஒரு தன்மை. சோ எந்த மாதிரி அமைங்கிறது ஜனனகால ஜாதகம் தான் முடிவு பண்ணும். சரிங்களா? அந்த விஷயங்கள் ஆனா இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும். அந்த 4ஆம் பாவத்தோட தொடர்பு கொண்ட விஷயங்கள் தான் நடக்கும். காரணம் என்ன? செவ்வாய் கேதுவின் நினைவு. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் போது ரொம்ப இதா இருக்கும். அதே மாதிரி சகோதர வர்க்கத்திடம் இந்த நேரத்துல ஏமாறணுங்கிற அமைப்பு. சகோதர சகோதரிகளை இந்த நேரத்துல நம்ப வேண்டாம். அவங்க உங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. பட் ஆனா அந்த கண்ட்ரோல் எல்லாம் தாண்டி வெளியில வாங்க, எல்லாத்துல இருந்து வெளில வாங்க. சரிங்களா? அதே மாதிரி மனைவி சார்ந்த அமைப்புகள்ல அவங்களும் இந்த நேரத்துல எங்கேயாவது பணத்தை ஏமாறுற மாதிரி அமைப்பு. இந்த நான் இப்ப கொஞ்ச நேரத்துல முன்னாடி சொன்னேன்ல, லாட்ரி யோகம் இருக்கு ஆனா வேண்டாம். அது காரணம் இந்த மனைவி ஏமாறுற மாதிரி அமைப்பு இருக்கும் போதுல அவங்களுக்கு ஏமாந்து கணவனும் ஏமாறுற தன்மையை கொடுக்கும்ல, நண்பர்கள் ஏமாறுற மாதிரி அமைப்பு இருக்கும் போதுல இதெல்லாம் ஏமாத்திரும்ல. இதுக்குதான் நான் என்ன சொல்றேன், இந்த நேரத்துல ஒரு தொழில இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களோட கஸ்டமர்ஸ் உங்கள்கிட்ட ஏமாந்துருவாங்க. 2 ரூபா பொருளை 10 ரூபான்னு கொடுத்து வாங்குவாங்க. சோ இது லாபம் தானே, 8 ரூபா லாபம் தானே. இதுவும் ஒரு வகையில எளிதில் பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு தானே. சோ அமைப்பை பார்த்துக்கங்க. சரிங்களா? இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். கார்த்திகை நட்சத்திரக்காரர் ஐடி ரிலேட்டடா வேலை பார்க்கிறவங்களுக்கு உண்மையிலே ஒரு அற்புதமான காலகட்டம். பதவி உயர்வு நிச்சயம் உண்டு, ப்ரொமோஷன் உண்டு. இல்ல அந்த கம்பெனியை விட்டு இன்னொரு கம்பெனிக்கு இப்ப 2 ரூபா வாங்கிட்டீங்கன்னா அங்க 3 ரூபா போய் வாங்குற அமைப்பு கிடைக்கும். நல்ல ஒரு கம்பீரமான தோற்றம் கிடைக்கும். அதாவது இத்தனை நாள் நீங்க எப்படி இருந்தீங்கன்னு தெரியல, ஆனா இந்த நேரத்துல ஒரு தைரியமான ஆளா மாறுவீங்க. அந்த கம்பெனிக்கு முதலாளியா மாறுறது, அந்த கம்பெனிக்கு நல்ல எம்ப்ளாயி அப்படிங்கிற அவார்டு வாங்குறது, சௌரியமா, அதாவது ஃபுல்லா உங்களுக்கு அத்தாரிட்டி. எப்பா இந்த பையனுக்கு இந்த ஃபுல் அத்தாரிட்டி கொடுங்கப்பா, அதாவது அத்தாரிட்டினா என்ன, அதிகாரம் உங்க கைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி உள்ள தன்மை. அதே மாதிரி துணிச்சலா எல்லாத்தையும் தெரிவிங்க. தைரியமா முன்னாடி வந்து நான் இதை பண்றேன், நான் இதை செய்யறேன்னு எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடலா மாறுவீங்க. ரோல் மாடலா மாறுவீங்க, டீம் லீடரா மாறுவீங்க, ப்ராஜெக்ட் மேனேஜரா மாறுவீங்க, ஐடி ரிலேட்டடா இருக்கும். அதே மாதிரி நகைக்கடை சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் புதிய நகைகள் முதலீடு செய்வீங்க. அதாவது தங்க விலை ஏறிக்கிட்டு இருக்கு, ஆனா நீங்க இந்த நேரத்துல யோசிக்க மாட்டீங்க, புதிய முதலீடு செய்வீங்க. புதுசா நகைக்கடை ஆரம்பிப்போம், புதுசா நகை வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு கொண்டு வருவீங்க. அதிகமான கஸ்டமர்ஸ் உங்கள்கிட்ட வருவாங்க, வந்து ஏமாறுவாங்க. சோ ரொம்ப ஏமாத்திராதீங்க, கலப்படம் பண்ணுவீங்க கண்டிப்பா. ஏன்னா 10ஆம் இடத்துல ராகு இருக்குல்ல, ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது ஃப்ராட் நிறைய நடக்கும். இந்த நகைக்கடை சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்க, துணிக்கடை சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்க நிறைய ஃப்ராட் பண்ணுவீங்க. அந்த ஃப்ராடெல்லாம் கொஞ்சம் நிதானமா பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றேன். சரிங்களா? அதே மாதிரி 4ஆம் இடத்துல செவ்வாய் கேதுவி நினைவு, வண்டி இது பூமி சார்ந்த அமைப்புல வாடகைக்கு விட்டு இது பண்றதுல சிறு சிக்கல்கள் வரும். உங்களோட இடத்துல ஏன் இடம்னு சொல்லி கூட நிறைய பேர் பிரச்சனை பண்ணுவாங்க. அதெல்லாம் என்ன ஏது எப்படிங்கிறத பாத்துக்கங்க. சரிங்களா? அடுத்தது ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் ஒரே ஒரு விஷயம் தான், பல்லு எலும்பு. இந்த 2 விஷயமும் ரொம்ப கவனமா பாத்துக்கணும். 4ஆம் இடத்துல செவ்வாய் கேதுவோட இணையுது. பல்லு எலும்பு ரத்தம், இந்த 3 விஷயத்துலயும் ரொம்ப கவனமா தான் இருக்கணும். நீங்க ஏன் இவ்வளவு நேரம் வரிசையா நல்லா தானேயா சொல்லிட்டு வந்த, ஏன் எனக்கு மட்டும் இப்படி சொல்றேன்? உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஆடம்பர செலவு பண்ணுவீங்க, அது வைத்திய செலவா கூட சமயத்துல வாங்குவீங்க. ஏன்? ராசிக்கு 3ஆம் அதிபதி சந்திரன், அந்த சந்திரனோட வந்து உங்க ராசியில இருக்கு, உங்க நட்சத்திரமாவே மாறுது. அப்படிங்கும் போது நீங்க இந்த நேரத்துல என்ன, இந்த பூமியை வித்து ஆடம்பர செலவு பண்றவங்க நீங்களா இருக்கலாம். உங்க மனசுல எப்பவுமே நல்ல தெளிவான ஆள் தான் நீங்க. தெளிவு வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறது ஆபத்தையும் கொடுத்துரும். அந்த மாதிரி அமைப்புகள், பூமியை வித்து இந்த நேரத்துல சொகுசு வாழ்க்கை வாழ்றது, ஆடம்பரமா வைத்தியம் பார்த்துக்கிறது, அந்த மாதிரி அமைப்புகள் வரும். பல் எலும்பு சார்ந்த அமைப்புகள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கறத சொல்றேன். அதே மாதிரி பித்தப்பை சம்பந்தப்பட்ட அமைப்பு, பித்தம் தலைக்கிறது மகள்ல, அந்த மாதிரி உள்ள அமைப்புகள்லாம் உங்களுக்கு இந்த நேரத்துல வரும். சரிங்களா? ஒரு சிலருக்கு மட்டும் மூலம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள், என்னைய ராசிக்கு 8ஆம் இடத்தை குறிப்பாக மூலம் சம்பந்த செவ்வாயோட கேது இணையதுங்க, ஓவர் ஹீட் ஆயிருவீங்க நீங்க. அதாவது ரொம்ப குளிர்ச்சியான மனிதரே நீங்க தான், உங்களுக்கு சூடு ஆகாது. அந்த சூடு இந்த நேரத்துல அதிகமா இருக்கும். 4ஆம் இடத்துல செவ்வாய் கேதுவானது சூட்டை அதிகமாக காமிக்கும். ப்ரெஷர் குக்கர் ஆயிருவீங்க நீங்க இந்த நேரத்துல. தேவையில்லாத விஷயத்துக்குலாம் டென்ஷன் ஆவீங்க, சாதாரண விஷயத்துக்குலாம் டென்ஷன் ஆவீங்க, ரொம்ப இதாவீங்க, பயங்கர கோவப்படுவீங்க. அது தாயாரிடம் ரொம்ப கோவப்படுவீங்க இதுவும். சோ அந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் தாயார்கிட்ட எல்லாம் கோவப்படாதீங்க. குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல கோவப்படாதீங்க.
தொழில ஏமாற்றம் நடக்குதா, ரைட்டு இன்னைக்கு உனக்கு நேரம், நாளைக்கு எனக்கு நேரம்டா அப்படின்னு. கார்த்திகைக்கு அப்படியே ஆப்போசிட் நீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் ஏமாத்துவாங்க, ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் ஏமாறுவீங்க தொழில்ல. செவ்வாய் கேது நினைவுக்கு. ஏன் செவ்வாய் கேது நினைவு? இவங்க ராகுவா மாறுவாங்க, அவங்க 4ஆம் இடத்துல இருக்கிற கேதுவா மாறிடுவாங்க. ஏன்னா சந்திரன் இலக்கிய மனம் படைத்தது. போயிட்டு போறான் போ அப்படிங்க. சூரியன் அப்படி இல்ல, நீ வச்சுட்டு போறாங்க. அதுதான் உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். சோ இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமா பார்த்து கையாளுங்க, சரிங்களா? ரொம்ப உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க, தொழில ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்துடாதீங்க. ஓகேவா? அதே மாதிரி வருமானம் வரும். 10 ரூபா கிடைக்க வேண்டிய இடத்துல 1 ரூபா கிடைச்சு போயிடும். அதுல ஒரு மாற்றமும் இருக்காது. அதே மாதிரி சமுதாய ரீதியா உங்களுக்கு நல்ல மனிதர் அப்படிங்கிற ஒரு பேரும் கிடைக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்த அமைப்புல ஒரு நல்ல பெயர், அது எப்படின்னா கொஞ்சம் ஏமாந்துட்டான், ஏமாந்தாலும் நல்லவனா இருக்காயா அப்படிங்கிற ஒரு பேர் கிடைக்கும், சரிங்களா? அடுத்தது மிருகசீரிச நட்சத்திரக்காரர். நட்சத்திராதிபதியோட கேது. வாழ்க்கையை வெறுத்திருப்பீங்க, எதுவுமே வேண்டாம்னு சொல்லுவீங்க, ரொம்ப டென்ஷன் ஆவீங்க. எதுக்கும் டென்ஷன் ஆகக்கூடாது, ரொம்ப ஃப்ரீயா விடணும். குழந்தைகள் சார்ந்த அமைப்புல, அதே மாதிரி தொழில் சார்ந்த அமைப்புல ரொம்ப யாராலையும் தாங்க முடியாத ப்ரெஷர் உங்களுக்கு வரும். என்னடா இப்படி நடந்துருச்சு, நான் சொன்னேன்ல, குழந்தைகள் இந்த நேரத்துல உங்க கையை மீறி போவாங்க, உங்க பேச்சை மீறி போவாங்க. உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, ஏமாந்துட்டோமே நினைப்பீங்க. அதே மாதிரி தொழில்ல உங்க கூட இருந்த நண்பர்கள், பழக்க வழக்க வட்டாரங்களே உங்களை ஏமாத்துவாங்க. கூட இருந்தவங்களே இன்னும் சொல்ல போனா இவன் உங்களை ஒரு மென்டல் ஆக்கி விட்டுருவாங்க, ரொம்ப டிப்ரெஷன் கொண்டு வாங்க. காரணம் செவ்வாய் கேது நினைவு நட்சத்திர அதிபதியோட. சோ ரொம்ப அமைதியாகவும் நிதான தனிமைக்கு ஆளாக்கப்படுவீர்கள், இல்லாட்டி ஆன்மீகவாதியா மாறிடுவீங்க. சோ இந்த பிராக்டிகல் குடும்ப லைஃப்ல இருக்கிறவங்களா இருந்தா இதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா குடும்ப லைஃப்பை தாண்டி ஆன்மீகத்துக்குள்ள வர்றவங்களுக்கு பரிபூர்ண ஆன்மீகவாதியா மாறிடுவீங்க. ரொம்ப ஆன்மீகவாதியா மாறி அந்த ஆன்மீகத்திலே செம்மல் அப்படின்லாம் பட்டம் கொடுப்பாங்கல்ல, ஆன்மீக செம்மல், திருப்பணி செம்மல், அந்த மாதிரி பட்டம் உங்களுக்கு கிடைக்கும். ஆன்மீக ரிலேட்டடா போறவங்களுக்கு அற்புதமான யோகம், பட்டங்கள் கிடைக்கும், பெயர் கிடைக்கும். பதவி கிடைக்குமான்னு தெரியாது, பட்டம் கிடைக்கும், பேர் கிடைக்கும், நல்ல போக்கஸ்டான லைஃப் கிடைக்கும் ஆன்மீகத்துல போறவங்களுக்கு. அதே மாதிரி டாக்டர்ஸா இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல நல்ல பதவி உயர்வு கிடைக்கும், பதவி உயர்வே கிடைக்கும். அதே மாதிரி நல்ல பேர் கிடைக்கும். நீங்க பண்ண ரிசர்ச்ல நீங்க நல்ல டாக்டர், நீங்க நல்ல வள்ளல் வாரி குழப்பம், அதாவது பெரிய டாக்டர் அப்படின்னு பேர் கிடைக்கும். அதே மாதிரி டைலரா இருக்கீங்களா, பெரிய டைலர், நல்ல ஃபேமஸ். இந்த நேரத்துல உங்க பேர் கட்ட கட்ட கட்டன்னு திறமையான வேலைக்காரையா அப்படிம்பாங்க. சோ கேது ரிலேட்டடா போறவங்களுக்கு தான் நல்லா இருக்குமே ஒழிய, செவ்வாய் ரிலேட்டடா இருக்கவங்களுக்கு, இல்ல ஒரு நார்மல் லைஃபை வாழ்றவங்களுக்கு இந்த நேரத்துல தேவையில்லாத டென்ஷன், டிப்ரெஷன் இருக்கும். டைலர்ஸ், டாக்டர்ஸ், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்க, அறநிலையத்துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் உண்மையிலே இந்த நேரம் ஒரு சூப்பர் காலம். யோசிக்கவே வேண்டாம், நமக்கு இது காலம்டா அப்படின்ட்டு நீங்க தைரியமா ஸ்டெப் எடுத்துட்டு போங்க. இந்த நேரத்துல நிச்சயம் உங்களுக்கு ஒரு பட்டமாவது கிடைக்கும், நல்ல புகழ் வாய்ந்த பட்டம். ஒரு இவர் தான் நம்பர் 1 அப்படிங்கிற ஒரு பேரே கிடைக்கும். அதே மாதிரி திருமணம் சார்ந்த அமைப்பு இந்த நேரத்துல கொஞ்சம் காதல் திருமணமா இருந்தா நடக்கும். மற்றபடி அதுவும் பல பிரச்சனைகள், எதிர்ப்புகள் மீறி தான் நடக்கும். மற்றபடி எதுவும் நல்ல விஷயமா சொல்ற மாதிரி, அதாவது கேதுங்க முதல்ல தனிமைக்கு உட்பட்டவர், தனிமை சார்ந்த அமைப்புல போறவங்களுக்கு தான் ரொம்ப நல்லா இருக்கும், விசேஷமாவும் இருக்கும். அதே மாதிரி தந்தையோட வேலையை நீங்க எடுத்து செய்யற மாதிரி இருக்கும். தந்தைக்கு இந்த நேரத்துல கொஞ்சம் ஓய்வு கொடுத்து நீங்க எல்லாமே எடுத்து பண்ணீங்க. அந்த வகையில குடும்ப ரீதியா ஒரு நல்ல மனிதரா நீங்க திகழ்வீங்க, நல்ல பையன் அப்படிங்கிற பேர் கிடைக்கும். அதான் குடும்பத்தோட போகணும் இல்லையா, குடும்ப ஆன்மீகம் ரிலேட்டடா போகணும். இந்த மாதிரி அமைப்புல இருக்கும்போது நல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்களும் தேவையற்ற வீண் விரோதங்களை வளர்த்து கொள்ள வேண்டாம் எந்த பெண்களிடம். அதே மாதிரி ஆடம்பரத்துக்காண்டி கடன் வாங்க வேண்டாம். ஆடம்பரத்துக்காண்டி இந்த மாசம் கடைசியில நீங்க கடன் வாங்குவீங்க. எப்ப? சுக்கிர பயிற்சி முடியல, அடுத்த சுக்கிர பயிற்சி ஆரம்பிக்கும் போதுல. ஏன்னா சுக்கிரன் 6ஆம் அதிபதி ஆட்சி பலம் உங்க ராசிக்கு வரும்போது 12ஆம் இடத்து அதிபதியும் 7ஆம் இடத்து அதிபதியும் தான் உங்க நட்சத்திர அதிபதி. சோ தேவையற்ற ஆடம்பர செலவு பண்ணி கடன் வாங்கி அதிக செலவு பண்ணிட்டு இருப்பீங்க. சோ அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துங்க, சரியா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.